ஹலோ கைஸ் வணக்கம். இன்னைக்கு எடுத்த ட்ரேடை பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து நான் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, ஒரு 0.6% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு அப் மூவ், ப்ரீட்ரேஸ், அதுக்கப்புறம் அப் மூவ், ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷனில் வந்து இந்த பேட்டர்ன் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சு வித் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். இந்த பிரேக் டவுனில் வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் வித் ஹியூஜ் பிக் இல்லாமல் ஒரு நல்ல கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக். இந்த இடத்துல நம்மள என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். 1 lot ஆஃப் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145, டார்கெட் 205. 45 பாயிண்ட்ஸ் டார்கெட், 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் போகும்போது நம்ம 155ல வந்து ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணியிருந்தோம். இது 154.95 வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துச்சு. 0.05 பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அது ஏன் வந்து இந்த ட்ரேட் எடுத்தோம்? இது வந்து இட்ஸ் நாட் அவ்வளோ ஒரு நல்ல செட்டப் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், ஆப்வியஸாக அப் ட்ரெண்ட் தான் போக போகுது. பட் ஏன் வந்து நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, ரீசன் இந்த சப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் வந்து ஹியூஜாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எந்த ஒரு விக்குமே இல்லை. கேண்டில் இண்டிகேட் பண்ணுச்சு இந்த மார்க்கெட் ஃபர்தராக டவுன் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன். ஏன் அப்படின்னா ஒரு இந்த இடத்துல எந்த விக்குமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் புல்லிஷ்னஸ், ஐ மீன் பியர் மார்க்கெட் வந்து புட் சைடு போக போகுது அப்படின்னு நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ட்ரேட். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு 15 பாயிண்ட்ஸ், விச் இஸ் ஃபைன். இதுதான் வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் டுடே. 981 rupees ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட். அண்ட் இதுதான் குவான்டிட்டி. பை ஆவரேஜ் 160, செல் ஆவரேஜ் 145. இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். 100ல் ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம 145ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கிறோம். பட் லாஸ்ட் ட்ரேடிங் 106ல் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் சார்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 160 தான் என்ட்ரி. என்ட்ரி எடுத்தோடனேயுமே வந்து ஒரு 1000 rupees கிட்ட ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ். அரௌண்ட் 160, 150, 145. பட் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஏன்னா ஒரு 0.5 இதில் வந்து நம்மளோட இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக், மறுபடியும் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எக்ஸிட் ஆகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80%, ஐ மீன் 50% ஆஃப் த கேபிட்டல் வேனிஷ் ஆயிருக்கும். அண்ட் 1000 rupees லாஸ் ஆகிற இடத்துல ஒரு 4000, 5000 rupees கண்டிப்பாக லாஸ் ஆயிருக்கும். அண்டு இதுதான் வந்து இன்னத்து ட்ரேட். இந்த ட்ரேடை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரீசன் என்னன்னா, ஒரு அப் மூவ், அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன், ஆப்வியஸாக அப் மூவ் தான். பட் நான் ஏன் டவுன் ட்ரெண்ட் எடுத்தேன் அப்படின்னா, ரீசன் இந்த கேண்டில் தான். ஏன்னா விக் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் டவுன். எந்த இடத்துலையுமே அது வந்து ஒரு புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணல. ஸோ அதனால தான் நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த புல் பேக்கில் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:3. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏடிஎம் தான் நம்ம எடுப்போம். இன்னைக்கு வந்து ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் yeah, if you found this video useful, kindly like and subscribe this video. Stay consistent and yeah, trade accordingly. Bye.